மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெற்ற ஒரு உரையாடல், அது ஒரு கதை. இந்த கதை என்னத்துக்கு எதுக்காகன்றது ஒவ்வொருவருக்கும் புரிந்த வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மகாபாரத போர் முடிஞ்சது. அந்த பெரிய வெற்றியை தான் வென்றெடுத்து நின்ற பெருமையில் அர்ஜுனனுக்கு பெரிய பெருமிதமாக இருந்தது. ஒரு பெரிய வெற்றியை பெற்ற அர்ஜுனனுக்கு அந்த கர்வம் இருக்கத்தான் செய்தது. அந்த கர்வத்தில் அர்ஜுனன் மிதந்து கொண்டிருந்த ஒரு நேரம் கண்ணனை தேடி கண்ணனுடைய உறவினர்கள் வந்திருந்தார்கள். அந்த உறவினர்கள் அவர்களை வந்து பார்த்துவிட்டு திரும்பி போகைக்குள்ள கண்ணன் அர்ஜுனிடம் வந்து கேட்டான், என்னுடைய உறவினர்கள் என்னை பார்க்க வந்து திரும்பி போக போயினும் அவையில் போகிற வழியில் திருடர்கள் பயம் இருக்குது, ஆகவே நீ ஒருக்கா கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வான்னு சொல்லி கண்ணன் சொன்னார். மகாபாரத போரையே வென்ற அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்டான், இதற்கு நான் தான் போக வேண்டுமா என்று கேட்டான். கண்ணன் ஓம் நீ தான் போக வேண்டும் என்று சொன்னார். அப்போ அர்ஜுனன் சொன்னார் என்னென்றால், இந்த பெரிய போரை வென்ற நான் இந்த திருடர்கள் பயத்துக்காக என்ன நீ போக சொல்கிற ஏன் என்று சொல்லி கேட்க, அப்போ கண்ணன் சொல்கிறார், இல்லை நீ போனியண்டா எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்குது, நீ போட்டு வான்னு சொல்லி சொல்கிற. அப்போ அர்ஜுனன் கண்ணனுடைய உறவினர்களை கூட்டிக் கொண்டு போய்கொண்டிருக்கணும். கண்ணன் ஏற்கனவே சொன்னது போல அந்த வழியில் திருடர்கள் வந்துட்டனம். அப்போ அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து அவர்கள் மீது அம்புகளை ஏவுகின்றான். ஆனால் அர்ஜுனன் ஏவிய எந்த அம்பும் அந்த இலக்குகள் மீது படையில்லை. அப்போ உடனே அர்ஜுனனுக்கு திகைப்பாக இருக்குது, என்னடா மகாபாரத போரையே வென்ற என்னுடைய இந்த அம்புகள் குறித்த எதிரி மீதோ அல்லது அந்த இலக்குகள் மீதோ அது படாமல் அதையெல்லாம் தவறி போய்கொண்டிருக்குன்றத யோசித்த தருணம் கண்ணன் அந்த இடத்துக்கு வந்து அந்த திருடர்களை துரத்தி அது முடிஞ்சது. அந்த உறவினர்களும் தங்களிடத்து போய் சென்று சேர்ந்துட்டான். அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான், என்னுடைய கைகளுக்கு என்ன நடந்தது? மகாபாரத போரை வென்ற என்னுடைய கை, ஆனால் என்னுடைய அம்பு ஒரு இலக்கை கூட நெருங்க இல்லையே, என்னுடைய திறமைக்கு என்ன நடந்தது கண்ணா என்று அர்ஜுனன் வருந்திய போது கண்ணன் சொன்னான், உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது இல்லை, அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நேரம் முடிந்ததும் அந்த திறமை அதுக்கு பிறகு பயன்படாது. அர்ஜுனா, நீ ஒரு கருவி மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளென்று கண்ணன் அர்ஜுனனுக்கு கூறியதாக மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. இந்த கதை யாருக்கு பொருத்தம் அல்லது எப்படி பொருந்தும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க.